அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு நான் ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு சொல்ல போறேங்க. நம்ம பல நாளா ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜை பத்தி பேசிட்டு வரோம் இல்லையா? அவரை பத்தி பல பேர் பல விதமா பேசிட்டு வராங்க. ஆனா இன்னைக்கு அவர் நீதி, அதாவது சிறையிலிருந்து அவரு விடுதலை ஆயிட்டாருமா. ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜ் விடுதலை ஆயிட்டாருமா. அப்போ நம்ம ஜெபமெல்லாம் ஆண்டவர் கேட்டாரு. நான் மட்டும் இல்லைம்மா, எவ்வளோ பேர் பல நாடுகள்ல இருந்து அவருக்காக ஜெபிச்சாங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவரை விடுதலை பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் நீதிமான்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. நீதிமான்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ஜெபத்தை கேட்குற ஆண்டவர், நம்ம ஜெபத்தை தள்ளாதவர். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழியறியாமல் நான் திகைத்து நின்றாலும், வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்குவதில்லையே, கர்த்தர் கூட இருப்பதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். ஆண்டவருடைய பார்வையில ஜான் ஜெபராஜ் ஒரு நீதிமான். நீதிமான் தள்ளாடப்படுவதில்லைன்னு வசனம் இருக்குது. ஸோ நம்ம ஊழியக்காரர் ஜான் ஜெபராஜோட கூட ஆண்டவர் இருக்கிறாருன்றது இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுதுங்க. நீதிமானை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க.